நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக அறிந்த இசையும் அறியாத மேதை என்ற மாபெரும் இசைப்பேழைக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் ஒரு மாபெரும் இசையமைப்பாளர். அவர்தான் இந்த பாடலை கேட்டு நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். ஆம், சௌந்தர்யன் அவர்கள்தான் இந்த பாடலின் இசையமைப்பாளர். இவர் தன்னுடைய முதல் படமான சேரன் பாண்டியன் படத்திலிருந்து தனது அறிமுகத்தை தொடங்கியவர். KS ரவிக்குமார் அவர்களின் சேரன் பாண்டியன் படம்தான் இவருக்கு முதல் படம். அதில் அமைந்த பாடல்கள் இன்று வரைக்கும் மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாடல்கள் இன்று வரைக்கும் எல்லா முக்கிய நிகழ்வுகளின் போதும் போடப்படக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. அதை கேளுங்களேன். காதல் திருக்கோலம் கொண்டதோ, கைகள் ஒன்றாக இணைந்ததோ. அதன் பின்பு சௌந்தர்யன் அவர்களின் இசையமைப்பில் வெளியான ஒரு படம்தான் சிந்து நதி பூ. இந்த படத்திலும் பாடல்கள் இன்று வரை மிகப்பெரிய படத்தில் அநேக பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. அதில் இருந்து மேலும் சில பாடல்கள் ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, மலர்ந்த மலர மறைச்சா நல்ல. சேரன் பாண்டியன் படத்தில் சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கையே கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி, சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி. சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கையே கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. இன்று வரைக்கும் காதலர்களின் தேசிய கீதமாக ஒலிக்கக்கூடிய இன்னொரு பாடலையும் இதே சௌந்தர்யன் இதே சேரன் பாண்டியன் படத்துக்கு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. தயாரிப்பில் மிக அதிகமாக பாடல்களை கொடுத்த இவர் கலாட்டா கணபதி, கோபுர தீபம் என்ற படத்துக்காக மிகவும் பாராட்டப்பட்டவர். கோபுர தீபம் படத்தில் இருந்து ராமராஜன் அவர்களுக்காக ஒரு பாடல். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு. பின் அநேக படங்களுக்கு இசையமைத்தவர். 2016-17 வரைக்கும் படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இன்றும் பல நாடகங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய இசை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லோருடைய மனதையும் கொள்ளை கொண்டதை நாம் மறுக்க முடியாது.
அப்படிப்பட்ட மேதையை நாம் வாழ்த்துவோம். மேலும் அவர் படத்திலிருந்து ஒளிபரப்பான வெளிவந்த பாடல்கள் சிலவற்றுடன் அவரை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் வேறு ஒரு மேதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனி மறந்தானே, அவனுக்கும் உனக்கும் அன்னை இல்லை, அதனால் ஓரினம் தானே. நதி என்றால் முறையுண்டு. கிராமத்து வாசனையுடன் இசையை வெளிப்படுத்துவதில் வல்லவரான இவர் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தார். அவர்களின் வெற்றி இன்று வரைக்கும் மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை யாரும் மறந்துவிட முடியாது. அவரின் நினைவு கூறுதலை மேலும் சில தங்கமே உன்னை எண்ணித்தானே தவியா தவிக்கிறேன், தரையில துடிக்கிற மீன தண்ணிக்குள் இழுக்கிறேன். பொட்டு வச்ச குமரி பெண்ணே கேளடி, நீ எட்டு வச்சாயி